ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தொடர் வணக்கம். வணக்கங்க. தொடர்ச்சியா தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் அதிமுகவிற்குள் பல்வேறு பூசல்கள், கலையபரங்கள், அடிதடி இதெல்லாம் அதிமுகவில் நடக்குது அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வெளியாகுது. எடப்பாடி பழனிசாமியை சிவி சண்முகம் அடிக்க பாய்ந்தார் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. அதிமுகவிற்குள் என்னதான் நடக்கிறது, எதனால் அதிமுகவுக்குள்ள இப்படி மீண்டும் ஒரு பிளவு வருவதற்கான சூழல் உருவாயிருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்குள்ள மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். பல்வேறு இடங்களில் டெபாசிட்டே காலியாகி போச்சு. அதனால இந்த இரண்டாவது கட்சி அப்படிங்கிற இடத்த கூட இழந்துட்டாங்கங்கிறதுனால கட்சிக்குள்ள மிகப்பெரிய அதிருப்தி. குறிப்பாக ஏற்கனவே தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய கட்சிக்காரர்களை எல்லாம் விலைக்கு விட்டதன் விளைவு இன்னைக்கு எல்லா பொறுப்புகளையும் ஏற்க வேண்டிய இடத்துல எடப்பாடி, அதாவது தோல்விக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் மட்டுமே காரணம்ங்கிற மாதிரி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா, கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது வெற்றி பெற்ற 47 பேர், அவர்களில் பெரும்பான்மையோர், குறிப்பாக சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் 3 பேரோட தலைமையில் ஒரு தனி டீம், 37 பேர் கொண்ட ஒரு டீம் தனியாக ஒரு அவங்க மெஜாரிட்டி அவங்க தான், அவங்களுடைய டோனில் தான் இருக்கிறாங்க. அது போக இவர் சைடில் ஒரு 10 பேர் எடப்பாடி சைடில். இந்த இதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு என்ன அப்படின்னா, எப்படியாவது அதிகாரத்தை பெற்றாகணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து அதிகாரமே இல்லாமல் இருக்கிறோம். பெரிய தொகையை நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். நம்ம போட்ட காசை எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிகாரம் கைக்கு வேண்டும். அதை எப்படி பெறுறது அப்படிங்கிறதுல பல குளறுபடிகள் நடந்திருக்குது. அதில் முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, திருமாவை அப்ரோச் பண்ணி திருமாவை முதல்வர் ஆக்கிக்கிட்டு இது திமுகவோடு கூட்டணி, திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும், அதிமுக திருமா முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க, பிளான் ஏ. அந்த இதில் எடப்பாடி பழனிசாமி இல்லை நான் தான் முதலமைச்சர், திருமாவெல்லாம் முதலமைச்சர் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதல் நாளே எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அது சலசலப்பை ஏற்படுத்துது. இவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுது. இது விடாப்பிடியாக நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நிலைமை தெரியாமல் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம மொத்தமாகவே விழுந்து கிடக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி அதிகாரத்துக்குள்ள நம்ம உள்ள போனால் மட்டும்தான் நமக்கு லாபம் அப்படிங்கிற இடத்துல திருமாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விராலிமலை, சி விஜயபாஸ்கர், இவங்க எல்லாரும் அப்படியான முயற்சியில் இருந்திருக்கு. ஆமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் முடிஞ்சு இது கடைசியில் நேரம் தப்பி போய் திரும்ப என்ன பண்றாரு, விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. இதனால இவங்க மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணும்போது, இல்லைங்க நான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாச்சு எல்லாம். எடப்பாடி பழனிசாமி முன்னதாகவே புதிய ஆட்சி அமைய உள்ள புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆமா, அவருக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்ம பவருக்குள்ள ஆட்சி அமைக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம அந்த கிட்டத்தே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் இருந்ததுனால எடப்பாடி அதை தள்ளி விட்டாரு. இது இந்த 37 பேர் கொண்ட டீம் இருக்கு இல்லையா, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், வேலுமணி, இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது பின்னடைவை ஏற்படுத்துது. இதில் ஆத்திரம் அடைஞ்சு யாரால தோல்வி, யார் எவ்வளோ பேர் ஜெயிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் நடக்குது. இது எம்எல்ஏக்கள் கூட்டத்திலே நடக்குது. நடந்தவொடனே ஒரு கட்டத்துக்கு மேலே சிவி சண்முகம் கையை வாங்கிக்கிட்டு, ஒன்னால என்னையா கட்சிக்கு லாபம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்க, நீ என்னைய கேட்பியா அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு போயிருக்காப்ல. உடனே சிவி சண்முகம் எடப்பாடியை நோக்கி அடிக்கிறதுக்கு பாய்ஞ்சிருக்கிறாரு. ஓ, எடப்பாடி கேட்கிறாரு, ஒன்னால எனக்கு என்னையா லாபம், இன்னும் என்னென்ன வார்த்தை சொன்னாரோ என்ன. அதனால இதை கேட்ட உடனே கோவப்பட்டுட்டு கையை தூக்கிட்டு அடிக்க போயிருக்கிறாரு. போன உடனே எடப்பாடியும் திருப்பி அவர் குத்துக்கோல்ல சொந்தக்காரனையே நெஞ்ச பொழந்தவர், அவருக்கு அடிக்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னு அவர் முஷ்டியை தூக்கிட்டு முட்டையை தூக்கிட்டு மூஞ்சிக்கு நேரம் அதை ஏந்திருக்காப்புல. இப்படி கைகலப்பாகிற நிலைமையில எல்லாரும் கையை பிடிச்சி இழுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ இது கிரீன்வேஸ் சாலையில இருந்த இவருடைய வீட்டில், யார் எடப்பாடி அவர்களுடைய வீட்டில் நடக்குது. இது முடிஞ்ச உடனே நேராக சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க. ஆரியபுரத்தில் இருக்கிற சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தனியாக ஒரு மீட்டிங் நடக்குது இவர்களுக்குள்ள. யார் இந்த பெரிய டீம் இருக்கு இல்லையா, இவங்க 3 பேர் சொந்த குழுக்கள், நாம் தனியாக ஒரு பிளானை போடுவோம், நாம் விஜயோட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக
ஆதவர்ஜுனோட மாமியார் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்கலாம் சிவி சண்முகம் டீம். ஆமா, லீமா ரோஸ், அவங்க சிவி சண்முகம் டீம். ஏன்னா அவங்க ஆரம்பத்துல சொன்னாங்க எடப்பாடியார் அதிமுக தலைமையிலிருந்து விஜயோட பேசுவார், இது ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது நடக்கல. அதுக்கு காரணமே எடப்பாடி தான். அவர் ரொம்ப வெயிட் பண்ணாரு, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ லீமா ரோஸ் அவர்கள் மூலமா விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் விஜயை பார்க்க முடியல. இவர்களை அவங்க கண்டுக்கிடவே இல்லை. குறிப்பா புஷி ஆனந்தா பார்த்துருக்காங்க. புஷி ஆனந்தும் கூட ஆட்சி அமைச்சாச்சு, இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பேக்கப்புக்கு வேணா வச்சுக்கலாம், பின்னாடி உதவ வேணா நான் பேசுறேன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வேணா பேசியிருக்காரு. தவிர இந்த விஷயத்த இவங்க சொல்றதையே அவங்க கவனிக்கல. இவ்வளவுக்கும் இவங்க முன்னாள் அமைச்சர்கள் வந்து இப்பவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இன்னும் சொல்றதா இருந்தா இப்போ விஜய் கிட்ட இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கான நம்பர்ஸ் முழுசும் இவர்கிட்ட ஒருத்தட்டே இருக்குது. மற்ற கட்சிகளோட உதிரியா இவங்க இது பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் இவங்களுடைய டிமாண்ட் அவங்க கேட்கல. ஏன்னா இவங்க 5 அமைச்சர்கள் கேட்கறாங்க. 37 பேர் வாரம் 5 அமைச்சர்கள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதையெல்லாம் வந்து அவ்வளவு சிரத்தையோடு கவனிக்கல புஷி ஆனந்த். இதுதான் நிலைமை. இதுக்கு மத்தியில தான் இன்னைக்கு பதவி ஏற்கிறதுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு 10 பேரோட வராரு, எம்எல்ஏக்கள் 10 எம்எல்ஏக்களோட வராரு. 37 எம்எல்ஏக்களோட வேலுமணி அவர்களோட டீம் தான் வந்திருக்குது. வேலுமணி பதவி ஏற்கும் போதுதான் பெரும்பாரியான அதிமுக எம்எல்ஏக்கள் டேபிளை தட்டி அதை ஆரவாரமா ஒரு கொண்டாடி இருக்காங்க. எடப்பாடி பதவி ஏற்கும் போது யாரும் அப்படி சத்தம் போடல. அவருக்கு ஆதரவான ஒரு 10 பேர் மட்டுமே டேபிளை தட்டியிருக்காங்க. இது எல்லாமும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து காட்டுது. இப்ப எதிர்கட்சி, அதாவது அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவரா யார் இருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி. இன்றைய சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 17 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவு. இப்போ அதாவது 13 பேர் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க, இப்போ கூட 4 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை முழுமனதாக ஆதரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. 30 பேர்கிட்ட எதிர்த்தரப்புல இருக்கிறதுனால ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. இதை அதாவது எப்படியாவது விஜய் டீமுக்குள்ள போயிடணும், விஜயோட கூட்டணி போயிடணும். நாங்க 37 பேர், அதாவது எடப்பாடி பழனிசாமி 10 பேரை கழித்து விட்டு 37 பேர் வந்துடுறோங்கிற பேச்சுவார்த்தையில தான் சிவி சண்முகம் தீவிரமா இருக்கிற. அதுல தான் சிவி சண்முகம் இன்னைக்கு வந்து வரவே இல்லை. வந்துட்டு போயிட்டாரு. வந்துட்டு பாதியிலே கிளம்பிட்டாரு, பதவி ஏற்கல. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ இன்னைக்கு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பதற்கு 17 பேர் ஆதரவு தெரிவித்து அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சட்டப்பேரவை செயலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேலுமணி தலைமையில் 30 பேர் கொண்ட 30 எம்எல்ஏக்களின் ஆதரவோட ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதில் யாரை முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது சபாநாயகர் கையில் தான் இருக்குது. இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வணக்கம் வச்சு விஜய் கவனிக்காம போனது அப்படிங்கிறதை சேர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சபாநாயகர் கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், சிவி சண்முகத்திட்ட இதை பற்றி நீங்கள் என்ன நிலைமையில இருக்குது சினாரியோ அப்படின்னு கேட்டதுக்கு அதை நீங்கள் சபாநாயகர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு படின்னு பேசிட்டு போயிருக்காப்புல. இப்போதைக்கு இடைக்கால சபாநாயகர் தான் இருக்கிறாரு. நிரந்தர சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இது வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற சினாரியோவில் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் வேலுமணியை தேர்ந்தெடுக்கிறதுனால சட்டமன்றத்திற்குள் அதிமுகவின் முகமாக எஸ்பி வேலுமணி தான் இருப்பார். அதிமுகனா சட்டமன்றத்தின் அடிப்படையில் அது எஸ்பி வேலுமணி தான் அப்படின்னு ஆயிரும். பொதுச் செயலாளர் வேணும்னா எடப்பாடி பழனிசாமி இருக்குமே தவிர அதுவும் எந்த நேரம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ இதுல பதவியேற்பின் போது சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து நடைபெறுது. எடப்பாடி போய் வணக்கம் வைக்கிறாரு, பதிலுக்கு விஜய் வணக்கம் வைக்கவே இல்லை. ஓபிஎஸ் போய் வணக்கம் வைக்கிறாரு, விஜய் பதிலுக்கு வணக்கம் வைக்கிறாரு. அதே போல லீமா ரோஸ் அதிமுக எம்எல்ஏ சிவி சண்முகம் இந்த டீம்லையும் பேசினாங்க. எடப்பாடியும் பார்த்துட்டு வந்து எடப்பாடியார் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. அவங்க போய் விஜய்க்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் வந்து வணக்கம் வைக்கிறாங்க. அவங்களும் பதிலுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு இது என்ன ஒரு பெருத்த அவமானமா? இது கண்டிப்பா அது வந்து ஒரு மிகப்பெரிய இழிவு, அவமானம். இதை வந்து ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, அதை செஞ்சிருக்க கூடாது. அவருக்கு உங்களுக்கு அவர் மேல விமர்சனம் இருக்கலாம், உள்குத்தி என்னன்னு தெரியாது. அதாவது ஆரம்பத்தில் விஜயை ட்ரை பண்ணியிருக்கலாம்.
37 பேர் அதையும் சொன்னாங்க. ஆமா, விஜய் தரப்புல இருந்து 47 பேருக்கு மொத்தமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது உதிரியாக இருக்கக்கூடிய 1-2 பேர் பாஜகவை விட்டுட்டு வர்றதா இருந்தா இந்த டீம் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு எடப்பாடி தான் தடையாக இருக்கிறாருங்கிற அந்த உணர்வுல தான் விஜய் அதை நேரடியாக காட்டுறார். சரிங்களா? இது இன்னொரு முக்கியமான விஷயம். அவர்களுக்குள்ள கைகலப்பு ஆகும்போது உங்களுடைய தாமதத்தினால் தான் நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாம போச்சு அப்படிங்கிற ஆத்திரத்தில் தான் அங்க அடிக்கிறாங்க. அந்த சிவி சண்முகம் அடிக்க பாயிருந்துங்கிற சீனே எடப்பாடியினுடைய தாமதம் தான் காரணம் அப்படிங்கிறதும், விஜய் அதை அவர் வணக்கம் வைக்கும் போது கண்டுக்கிடாம போறதுக்குள்ள இடைவெளியை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல என்ன ஒரு உடனடியா காங்கிரஸ் போய் கூட்டணி அமைச்சிட்டாங்க, நீங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, அதாவது ஒரு விஜயை பொறுத்தவரையிலும் அவர் நடிகர், அவர் எதிர்கட்சி, அவர் கட்சி தலைவர், அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், நீங்க உள்ளுக்குள்ள 1000 உள்குத்து இருக்கலாம், எடப்பாடியை இழிவுபடுத்துறது இல்லை உங்களுடைய விஷயம். அந்த இடத்துல ஒரு முதலமைச்சரா ஒரு பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல ஒரு முதலமைச்சருக்கான அந்த பொறுப்புகள் விஜய்க்கு இல்லை. அதை எக்ஸாக்டா களத்திலே பார்க்க முடியுது. மற்றபடி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இந்த இழிவுகளை எல்லாம் அதெல்லாம் துப்புனா தொடச்சிக்கிடுவான், இப்போ துப்புனா தொடச்சிக்கிடுவான் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா? அதை அப்படியே வாழ்நாளில் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதை பத்தி அவருக்கு எந்த இழி உணர்ச்சியும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையெல்லாம் தன் கையில் வைத்துக்கொண்டு கடந்த காலங்களில் இவர்கள்லாம் தான் பட்டாலியன்ஸ். யார் இன்னைக்கு வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இவங்கள்லாம் தான் எடப்பாடிக்கு போர் வீரர்கள் மாதிரி மற்றவர்களை எல்லாம் வெளியில துரத்துறதுக்கு காரணமா இருந்தவங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை வேண்டான்னு சொல்றதுக்கும், வேண்டான்னு மட்டும் சொல்லலை, சசிகலா மேடையிலே சொன்னாங்க, நான் அந்த பெங்களூர் சிறையிலிருந்து சென்னை வருவதாக இருந்து, சென்னை வந்தால் எனக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமையில தான் நாங்கள் இருந்து வரலன்னாங்க. அப்போ அந்த அளவிற்கு எல்லா வேலையும் செய்வதற்கு தயாராக இருந்த கூட்டம் எது? இன்னைக்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் போய் எடப்பாடியை பார்த்து சசிகலாவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணப்போ கூட எடப்பாடி அதுக்கு ஒத்துழைப்பு. ஆமா, அது ஆரம்பத்துல ஒத்துக்கல. அதாவது செங்கோட்டையன் அதுக்கு பிறகுதான் அவரும் வர்றாரு. ஆமா, அது இதெல்லாம் 2வது சீன், நீங்க பின்னாடி நடக்கிறது. ஆனால் சசிகலாவுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்த போதெல்லாம் கூட இருந்தவர்கள் பிறகு டீமை சேர்த்துக்கலான்னு முயற்சி பண்றப்போ சொல்லி பார்க்குறாங்க. அப்போதும் எடப்பாடி கேட்கவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ் எல்லாம் கழட்டி விடும்போது இவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கே எதிராக திரும்பி நிற்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம், எடப்பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் துரோகத்தை செய்தார். அந்த துரோகத்துக்கெல்லாம் துணை புரிந்தவர்கள் இன்னைக்கு மொத்தமா எடப்பாடி காலை வாரி எடப்பாடி மேல் ஏறி நிற்கிறார்கள். அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதிமுக 101 தொகுதிகளில் டெபாசிட் காலியாக இருக்குது. அதிமுக மொத்தம் போட்டிக்கிட்டதே 169 தொகுதிகளில் தான். அதில் 101 தொகுதி டெபாசிட் காலியாக இருக்கு. இப்படி தொடர் தோல்விகள். அப்போ இவரை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு எஸ்பி வேலுமணியை பொதுச் செயலாளர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர இருக்கிறதா அந்த கூட்டத்தில் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த அதிருப்தி டீம் எல்லாம் தனியாக ஒரு குழுவா இயங்கலாம் அப்படின்னும், பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளரை மாற்றுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பசுமை சாலையில எடப்பாடி வீட்டில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல சேலம், இப்படி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. மீதி யாரும் பங்கேற்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கிறப்ப எடப்பாடி பொதுச் செயலாளராக நீடிப்பாரா? பாஜக என்ன முடிவெடுக்க போகுது? இதுல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக நீடிப்பதற்கு பெரும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இது வெறும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது. அமித்ஷா மோடி கிட்டையுமே பேரம் பேசுறதுல எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் நடந்து கொண்ட முறை என்பது அவர்களுக்கு விருப்பமானது கிடையாது. நீங்க கடந்த இந்த எலெக்ஷன்ல கூட அதாவது 27 இடங்களுக்கு உட்பட்டு நிறுத்திட்டாரு. காங்கிரஸுக்கு 28 இடம் கொடுத்த போது பாஜகவுக்கு 27 இடங்கள் தான் கொடுத்தாரு. அதிகமாக பேரம் பேச, ஆனால் அதெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். எடப்பாடி என்னதான் பண்ணிடுறாரு, எதை ஜெயிச்சு கொண்டாடுறாருன்னு பார்ப்போம்னு நினைச்சாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய தோல்வியை அவர்களே உள்ளுக்குள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாஜக உள்ளூர எல்லா தகுதித்தன்களையும் செஞ்சு அதிமுகவுக்கும் உதவி இருக்கும், பாஜகவுக்கும் உதவி இருக்கு உள்ளூர. ஆனால் எந்த விதத்திலையும் வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை. அப்படிங்கிற இடத்துல
எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே பெரிய கத்தி தொங்கிட்டு இருக்குது. அது எந்த நேரத்து அருந்து விழும்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, 118 IUML 120 மொத்தம் 120 உறுப்பினர்களின் ஆதரவோடு, அதுவும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், இப்ப விசிக, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து மாநில நலன் சார்ந்த விஷயத்துல சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லிருக்கிறாங்க. திருமாவளவனும் இந்த கூட்டணி குறித்து காங்கிரஸோடு போவதா அல்லது திமுகவிலேயே தொடர்வதா அப்படின்றது குறித்தும் ஒரு சில வாரங்கள்ல முடிவு செய்ய இருக்கிறதா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு முழுமையா தாவேகாவுக்கு இவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து விட்டால் எடப்பாடியோ அல்லது அதிமுகவினருடைய தேவையோ இல்லாமல் இருக்கும். இது ஒரு செக்குலர் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இல்ல, இது கரெக்டான பாயிண்ட் தான். அதாவது என்னன்னா, ஒரு செக்குலர் அலை அல்லது அதிமுக வந்து சேர்த்துக்கலாம். இது எப்ப இருந்தாலும் இது ஆபத்து, ஏன்னா நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டுச்சு, உடனே அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, விளக்கம் அளிக்கணும்னு வந்து கேக்குறாங்க. அப்ப எதை வந்து தேர்வு செய்வார்? இல்லை, இப்போ இவர் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சிலே கடந்த காலத்து இப்பவுமே மீண்டுமே அதுதான் சொல்றாரு. விஜய் RSSின் பாஜகவின் குழந்தை தான். இன்னைக்கு ஒரு ஜனநாயகம் வந்து படுகொலியில் தள்ளப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமே தவிர மற்றபடி விஜய்க்கும் எங்களுக்கும் நெருங்கிய உறவு இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சிக்கல்னு சொன்னா இவர்களால் ஆபத்து அப்படிங்கிறது உறுதியாயிருது. இன்னொரு பக்கம் அதிமுக அங்கே ஒரு டீம் காத்துக்கிட்டு இருக்கு, பேக்கப் இருக்குது. 37 பேர் ரெடியா பேக்கப்போடு இருக்காங்க. அது வந்து ஆதவர்ஜுனாவினுடைய மாமியாரோடு, அதாவது இந்த லாட்டரி குடும்பத்தின் டீலிங்ல இருக்குது. நீங்க வெறுமனே அந்த மாமியார் அப்படின்னு இல்லை, அது ஒரு லாட்டரி குடும்பத்தின் சுழலுக்குள் அதிமுக தாவேக சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த டிசிஷன் மேக்கிங்ல இது முறியும் போது நாமளும் அதை செய்ய வேண்டாம், அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நாம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதே டோனை தான் அதிமுக CV சண்முகம் மற்றவர்கள்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. பொறுமைக்காரங்கள், கொஞ்சம் பொறுங்க. ஏன்னா இவர்கள் இந்த ஒரு பாட்டு பாடினதுக்கு, ஒரு பாட்டு விஷயத்துக்கு நீங்க பாட்டை வந்து நாம அதை பெருசா கருதுறோம். ஏன்னா ஆளுநர் RN ரவி குறைஞ்சபட்சம் அவர் நாட்டு பொண்ணை தான் போட சொன்னார், தேசிய கீதத்தை தான் போட சொன்னார். அதற்கே மாட்டேன், தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுவேன்னு சொல்லித்தான் அடம் பிடிச்சு அவர் வெளிநடப்பு செஞ்சார். ஆனா இவர்களுக்கு வந்து பாட்டுங்கிறது ஆஃப்டர் ஆல் அது என்ன, அது பாட்டு தானே. அவர்களுக்கு அந்த உணர்ச்சியெல்லாம் கிடையாது. அவர் திரைப்பட பாட்டையும் ஒன்றுன்னு நினைப்பார். அந்த அளவுக்கு தான் விஜயினுடைய அரசியல் அறிவு. அதனால இது வந்தே மாதரம் பாட்டினுடைய நுட்பம்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே இவ்வளவு பிரச்சனை, இது சமூக வலைதளங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது, பின்வாங்குறாங்க. இது எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. இனிமேல் நடக்காம நாங்க பாத்துக்கிடுவோம்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் இந்த குடைச்சல் எல்லாம் வேண்டாம், முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு, பேசாம நமக்கு தேவைன்னு வரும்போது அங்க பக்கம் போயிடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இவர்களாக வரும்போது அங்க போனாதான், ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத போது போனா மட்டும்தான் எங்களை வஞ்சிச்சிட்டாங்கன்னு இவங்க மேல தலையில பழிய போட முடியும். யாரு? செக்யூலர் அலையன்ஸ் CPM மேலேயோ அல்லது நீங்க CPI மற்றும் விசிக மேல பழிய போட முடியும். அதனால அதுவரை வெயிட் பண்றாங்க. அதுக்கு ரொம்ப நீண்ட நாள்லாம் ஆகும்னு சொல்ல முடியாது. பாஜக அடுத்த மூவ் பண்ணாலே அது நடந்துரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதிமுக 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குது. அதிமுக வந்து ஒரு தொடர்ந்து 2வது டேர்மா வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்வார்? இப்போ அவர்கிட்ட வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்னா பாஜக OPS மாதிரி அவரையும் கைவிட்டுருமா? என்ன நடக்கும்? அதாவது செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. செல்வாக்குங்கிறது கட்சி, அதாவது மேல இருக்கக்கூடிய கேடர்கள்ட்ட செல்வாக்கு இல்லை, அங்கே அதிருப்தி இருக்குது. ஆனா எடப்பாடியை தவிர வேற யாரை நம்புவது அப்படின்னு கொஞ்சம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் இருக்குங்க. அந்த வாக்குகளுக்கு யார், அந்த வாக்கு செலுத்தினவங்க யாரை ரெப்ரசன்டேட்டா கருதுவது? வாக்கு செலுத்தினவங்க மட்டும் இல்ல, ஒரு தொண்டர் படை இருக்கு இல்லையா, அது எடப்பாடியை தான் ஒரு 4-5 வருடங்களாக தொடர்ந்து தலைமையாக பார்த்து. ரெட்டை இலைக்கு விழுற ஓட்டுகள் தானே. என்னதான் ரெட்டை இலைன்னு சொன்னாலும் எடப்பாடி அந்த இடத்தில், அதாவது அழிந்து சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு இதுவரை இவர் தான் தலைமைன்னு வந்தாச்சு. இப்போ நீங்க யாரையாவது CV சண்முகத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 6 மணிக்கு மேல அவர் அவதாரம் தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால CV சண்முகத்தை சொல்ல முடியாது. SP வேலுமணியும் அதே மாதிரி தான். விஜயபாஸ்கர் அது என்ன, அதை மற்றவர்கள் 2 பேரும் ஏற்றுக்கிடுவாங்களா? CV சண்முகம் ஏற்றுக்கிடுவாருன்னு இருக்குது. அதனால இந்த தலைமை இருக்கு இல்லையா, முக்கூட்டு தலைமையை முதல்ல கட்சி
கேடை சேர்த்துக்கலாம், கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டது கஷ்டம். அதனால பாஜகவே இன்னும் களத்தில் இறங்கல. அவங்க அதாவது அமித்ஷா இன்னும் முழுவதுமாக களத்தில் இறங்கலை. விஜய்க்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் சேட்டையை காமிச்சாங்க. அது லைட்டாக ஒரு அச்சத்தை லைட்டாக காமிச்சாங்களே தவிர இன்னும் முழுசா அமித்ஷா இறங்கலை. அமித்ஷா களத்தில் இறங்கினார் என்றால் யாரை எங்கே வைக்க வேண்டும், யார் யாரோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கரெக்டாக பைசல் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நேற்று வந்து பதவியேற்பு விழா அது நடக்கும் பொழுது குறிப்பாக முதல்வர் பதவியேற்று அவரோடு 9 அமைச்சர்கள் வந்து பதவியேற்கிறாங்க. அந்த விழாவிலும் லீமா ரோஸ் அதிமுக எம்எல்ஏ, இப்போ எடப்பாடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் விஜய், மு.க. ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். 2 பேருமே போகலை. அதிமுக அங்க இருந்து வந்தவங்க லீமா ரோஸ், அவருடைய கணவர் மார்டின், லாட்ரி மார்டின், அவருடைய மகள் ஆதவர்ஜுனாவினுடைய மனைவி, இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இவங்க விடாம தாவேக்காக்குள்ள ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அவர் தான் இவரை வந்து பணம் அடிக்க விடாம விஜய் பாத்துக்கணும் அப்படின்றாரு. ஆனா லீமா ரோஸ் 3 பேர் நாங்க வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு வந்து பேசுறாங்க. இப்ப விஜய்க்கு கடந்த 10 நாளா வந்து ஆட்சி அமைப்பது குறித்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவர் வந்து காங்கிரசினுடைய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி. அவரு மார்டினுடைய வழக்கறிஞரா இருக்கிறாரு இந்த மணி லாண்டரிங் கேஸ் எல்லாம். அதிமுகவிலயும் அவங்க பிடி வலுவா இருக்குது, தாவேக்காவிலயும் அவங்க பிடி வலுவா இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுமா? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அங்க பாண்டிச்சேரியில கூட்டணியில இருக்கிறாரு லட்சிய ஜனநாயக கட்சி, மார்டினோட பையனோட கட்சி. அவர் 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல, பாண்டிச்சேரியில ரொம்ப அதிகம், பெரிய வாக்கு. அப்ப இவர்கள் ஒரு 2 ஆளுங்கட்சியிலையும் சரி எதிர்கட்சி வரிசையிலையும் ஒரு வலுவுள்ள ஆட்களா மாறி இருக்கிறாங்களோ? ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த லாட்டரி குடும்பம் களத்துல இறங்கிருச்சு, இந்த லாட்டரி குடும்பம் தான் தமிழ்நாட்டை ஆட்டி வைக்க போகிறது அப்படின்னு நாம முன்னாடி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. 3 பேர் நின்னாங்க, 3 பேரும் ஜெயிச்சாச்சு. தங்களுக்குள் முரண்பாடு இருப்பதாக ஒரு காட்டிக்கிடுறாங்க. அது நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இப்பவும் நான் இது வரைக்கும் எதிர்த்து சண்டை போட்டு பழகிட்டா நம்ம பொது வழியில் இப்படியே இருப்போம் வச்சான் அப்படின்னு பேசிட்டு கூட அவங்க அப்படி செய்யலாம். ஏன்னா அவர்களுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, பணபலம் இருக்குது, எது வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆட்சி அதிகார பலம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் ஆதவர்ஜுனாவாக இருந்தால் தாவேக்காவில் ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்காப்புல. அதே மாதிரி அதிமுகவில் சேர்ந்து சில மாதங்கள் கூட ஆகலை, அதுக்குள்ள அந்த கட்சி இங்கே வரணும் அப்படின்னு தன்னை ப்ரொப்போசலை வச்சு அதை இழுத்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்கலான்னு கூட தானே வருவதற்கு கட்சிக்காரங்க வரல. ஆனால் விஜயினுடைய பதவியேற்பு விழாவுக்கு இந்த சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியர்களை வேண்டுகிறோங்கிற மாதிரி குடும்பத்தோடு வந்து மருமகனும் மாமியாரும் மாமனாரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருப்பது என்பது முழுக்க முழுக்க லாட்டரி சாம்ராஜ்யத்துக்குள், அவர்களுடைய கோர பிடிக்குள் தமிழ்நாடு சிக்குவதற்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது. அவங்க மொத்தமா கவுத்த போறாங்க அப்படிங்கிறத இது காட்டுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவிற்குள் அடுத்து என்ன நடக்க போகுது. பொதுச் செயலாளரை மாற்றப் போகிறார்களா, கூட்டணி கணக்குகள் மாறப்போகிறதான்னு இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.